பகவத்கீதை 9வது அத்தியாயம் 11வது வகுப்பு 18வது ஸ்லோகம். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுக்ருதே பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுக்ருதே பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். இந்த ஸ்லோகத்தினுடைய ஒவ்வொரு சொல்லிலும் பகவான் தன்னுடைய பெருமையை விளக்குகின்றார். நான் யார், நான் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வெளிப்பட்டுள்ளேன் என்றும் கூறுகின்றார். ஒரே சொல்லில் சொல்லிட்டு போக வேண்டுமென்றால் அனைத்தும் நானே என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். இருந்தாலும் விதவிதமாக சொல்வது, இந்த எக்ஸசைஸ் சொல்லுவாங்க பாருங்கள் சில நேரத்தில், அதுபோல் அதையெல்லாம் சொல்லி எல்லாம் நானே என்று சொல்வதற்காக ஒரு பயிற்சிக்காக பகவான் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார் என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். அனைத்து சொற்களிலும் அகம் என்ற வார்த்தையை சப்ளை பண்ணிக்கணும். இந்த ஸ்லோகத்தில் நான் என்று சொல்லவில்லை, ஆனால் முன்பு ஸ்லோகத்தில் நான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை நாம் இதில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அகம் கதிஹி, நான் கதியாக இருக்கின்றேன். கதி சொல்லி சொன்னால் அடைவிடம் அல்லது அபோர்டுன்னு சொல்கிறது. நாம் சென்று சேருகின்ற இடம் அல்லது டெஸ்டினேஷன், அதுதான் கதி. லட்சியம் அல்லது கோல் ஆக இருக்கிறேன். நம்ம சொல்கிறோம் உனக்கு வேறு கதியே இல்லையான்னு சொல்கிறோம். நான் வேறு கதி இல்லாதான் நீங்கள் வந்திருக்கோம், நம்ம வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். நாம் அப்படின்னா நான் போய் சேர்த்து வேறு இடம் இல்லாதானே உங்களை வந்து சரணடைஞ்சிருக்கேன், அப்படி ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். ஆக நாம் எதை அடைய விரும்புகின்றோமோ அந்த பொருளுக்கு, ஸ்தானத்திற்கு கதி என்று பெயர். ஆமாம், அங்கு இன்னொரு அர்த்தம், வேறு வழியே மார்க்கமே இல்லை என்றும் ஒரு அர்த்தம். எந்த வழியாக சென்று ஒன்றை அடைவோமோ அந்த வழிக்கும் கதி என்றே வார்த்தையை பயன்படுத்த நம்ம பார்த்தோம். கிருஷ்ணகதி, சுக்லகதிலாம் பார்த்தோம். ஆமாம், ஆக இங்கு அகம் கதிகி, எல்லா விதமான கதியும் வழியும் நானேன்னு சொல்கிறார். இந்த உலகம் எவைகளையெல்லாம், இந்த உலகத்தில் எவைகளையெல்லாம் நாம் அடைகின்றோமோ அவைகள் எல்லாமே பகவான் தான் சொல்கிறார். எதை அடைந்தாலும், இறந்த பிற்பாடு ஒருவன் சொர்க்கலோகம் சென்றால் அந்த சொர்க்கமும் நான் தான், அல்லது ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைந்தால் மோட்சம் என்ற கதியும் நான் தான் சொல்கிறேன், அதுவும் நான் தான் சொல்கிறேன். நானே அனைவருடைய இறுதி லட்சியமாக இருக்கின்றேன்னு சொல்கிறார். நானே அனைவருடைய இறுதி லட்சியம். அல்லது சாஸ்திரத்தில் எதை மனிதர்கள் அடைய வேண்டிய புருஷார்த்தமாக சொல்லியிருக்கின்றதோ அந்த புருஷார்த்தமாக நானே இருக்கிறேன். அப்போது கதி என்றால் புருஷார்த்தம் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. புருஷார்த்தம் என்றால் மனிதர்களால் அல்லது புருஷர்களால் முயன்று அடையப்பட வேண்டிய லட்சியம். ஆமாம், ஒருவன் எதை அடைந்தாலும் அது எல்லாம் பகவானைத்தான் அடைவதாக இருக்கும் சொல்கிறார். ஆனாலும் அதை அடைகின்ற மனிதனுக்கு அது தெரிவதில்லை. எதை அடைந்தாலும் சரி, அனைத்து கர்ம பல ரூபமான புருஷார்த்தமாக நானே இருக்கின்றேன்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து பாருங்கோ, பர்த்தா. பர்த்தா என்றால் காப்பவன். பழைய சினிமாலாம் டயலாக் வரும், பர்த்தான்ற வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க. அதுபோல் இங்கே காப்பவன், நானே தாங்குபவனாக உள்ளேன். உணவு கொடுப்பவர், நான் அனைவரையும் காப்பவனாக இருக்கின்றேன். போஷ்டா சொல்கிறார், அதாவது உணவு தருபவர், உணவை நமக்கு ஊட்டுபவர். நான் அனைவரையும் காப்பவனாக இருக்கின்றேன். ஒருத்தர் சொன்னார், நாமெல்லாம் நினைக்கிறோமா என்ன இன்சூரன்ஸ் தான் நம்மளை காக்க நினைக்கிறோமா? பகவான் சொல்கிறார், நான் தான் அனைத்தையும் காப்பவன், தாங்குபவன். அதனால தான் பாருங்க, சன்னியாசிகள் யாரும் இன்சூரன்ஸ் பண்ணுறதில்லை. ஏன்னா சன்னியாசமே என்ன, இறைவனை முழுமையாக நம்பி ஒப்படைச்சு வந்தாச்சு, அவ்வளோதான். நீ எப்படி வகுத்தாலும் நின் நிறைவே நின் பெருங்கருணை, தாயொத்து அடியார்க்கு சச்சிதானந்த சத்குருவே.
எல்லாம் நீ எப்படி பண்ணாலும் சரி, உன்னை தான் நம்பி வந்திருக்கேன், எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. அது நம்பி வந்த பிற்பாடு இன்சூரன்ஸ்லாம் போடுறது தர்மம் இல்லை, ஆகையினால பண்ணுறது இல்லை. ஆக நான் காப்பவன் தாங்குபவன் என்கின்றார். பிரபு, பிரபுகு சொல்லி சொன்ன தலைவர், மாஸ்டர், நியந்தா அல்லது சுவாமி, இது ஒன்றா சொல்லலாம். அனைவருக்கும் தலைவனாக நானே இருக்கின்றேன் இல்லையா? அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண், நாங்களே சொல்கிறார் பாருங்க. அது போல் அடுத்து சாட்சி சொல்லி சொன்னால் எல்லா ஜீவராசிகள் பிராணிகளுடைய செயலை நான் பார்த்து கொண்டுள்ளேன், விட்னஸ்ன்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்காராம். எதுலேயும் அவர் தலையிடுறதே இல்லை. இது ஒரு பெரிய விஷயந்தான். நாம் தான் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவோம், மூக்கை நுழைப்போம், நோஸ் கட்டு வாங்கிட்டு வரோம். நாம் நுழைச்ச மூக்கில் நோஸ் கட்டு கரெக்டாக இருந்ததுன்னா, இருந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு மூக்கே இருக்கா, சப்ப மூக்காக தான் இருக்குது எல்லாருக்கும். அவ்வளோ நோஸ் கட்டு வாங்குவோம். ஆமாம். ஆக நாம் அது புரிந்து பழகணும்னு சொல்கிறார். நாமும் கூட என்ன பண்ணணும், அதுக்கு எது நடந்தாலும் கேட்கக்கூடாதா சொல்லி சொன்னால் அதில் ஒரு ஜாகிரதையாக பண்ணணும். எல்லாத்துலையும் மூக்கணும். எதில் மட்டும் நம்ம சொல்லணுமோ அங்கே சொல்லணும், மீதியில் அப்படியே இருந்தாவே அதாவது அங்கங்கே நடக்கிறது. அதுதான் உண்மை. நாம் தலையிடுறதுனால தான் நடக்கிறது, அப்படிலாம் இல்லை. அது பகவானுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. அவர் ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கார். அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேவதைகள் அதாவது வேலையை கரெக்டாக ஒழுங்காக செய்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். பொறுப்பு கொடுத்துட்டார், பார்த்துக்கிட்டு இருக்கார், செய்துக்கிட்டு இருக்கார். அந்த பழக்கம் நமக்கு வரணும். ஆக அதனால் என்னவா, பகவானுக்கு தெரியாமல் எதுவுமே செய்ய முடியாது, நடக்காது. நமக்கும் தெரியாமல் பகவான் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார். எங்கிருந்து? அவரவர்கள் மனதிலே இருந்து கொண்டு. அன்சீன் கெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் வீட்டில் டைனிங் ஹாலில் எழுதி வச்சிருந்து, கடவுள் இந்த இடத்தில் கண்ணுக்கு தெரியாத விருந்தாளியாக இருந்து கொண்டுள்ளார். அன்சீன் கெஸ்ட்ன்னு போட்டிருந்தோம். நல்ல வார்த்தை அது. சாட்சி. சாட்சி என்றால் சைத்தன்யத்து ஈஸ்வர ரூபமான சாட்சி. அதனால தான் ஒருவர் பாவம் செய்தால், யார் பாவம் செய்தாலும் அவர் அமைதியாக பார்த்துக்கிட்டுறார். புண்ணியம் செய்தாலும் அதையும் தடுக்கிறதில்ல, பாவம் செய்தால் அதையும் தடுக்கிறது இல்லை. ஆமாம், பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்கார். காரணம், இந்த ஜீவர்களுக்கு எல்லா விதமான சக்தியும் அறிவையும் கொடுத்து நமக்கு ஃப்ரீ வில்லையும் கொடுத்து அவர் நாம் செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனாலும் ஒன்று சொல்கிறார், நீ என்ன செய்தாலும் அந்த பலனை கொடுப்போம் நான் தான் சொல்லிடுறார். எங்கே என்ன தப்பு நடந்தால் எது நடந்தாலும் கோர்ட்டுக்கு போனால் யார் ஜட்ஜி என்ன பண்ணுறார், பலனை கொடுக்குறார், அவருக்கு நீதி கொடுக்குறார். ஆக இங்கே சாட்சி என்று சொல் அவஸ்தாத்திரய சாட்சி அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது. ஈஸ்வர ரூபமான சாட்சி, சகுண பிரம்மமாக அல்லது எல்லோர் மனதில் அவரே இருந்து கொண்டு எல்லாருடைய செயல்களையும் பார்த்து அவர்களுக்கு என்ன தேவை அதை கொடுத்து கொண்டிருப்பவர். அடுத்து பாருங்க, நிவாசக. நிவாசகள் சொல்லி சொன்னால் ரெஸ்ட் ஹவுஸ் அல்லது இருப்பிடம். வீடுகளுக்கு கூட நிவாஸ்னு பேர் வச்சுக்கிறோம். ஆமாம், நான் அனைத்து ஜீவராசிகளினுடைய இருப்பிடமாக இருக்கின்றேன்னு சொல்கிறார். எங்கு சென்றாலும் நமக்கு ஓய்வு எடுக்கின்ற இடம், தங்குகின்ற இடம் எது தெரியுங்களா? இறைவனுடைய திருவடி தான். வாழ்வின் முடிவாய் விளங்குவதிங்கு இறைவன் திருவடி நீழலே. ஆமாம், அவருடைய திருவடி தான் நம்ம எல்லோருக்குமே சென்று அடையக்கூடிய கடைசி இடம். அதுதான் அந்த ஒரு மனசில் இருக்கணும். இறைவனிடம் வந்தால்தான் ஓய்வு, நாம் ஓய்வு எடுக்கும் இடம், ரெஸ்டிங் பிளேஸ்ன்னு சொல்கிறார். நிவாசக சொல்லி சொன்னார். ஆமாம், நம்ம எங்கே தான் போயிருந்தாலும் கூட அம்மா அப்பா தனியாக எங்கேயோ இருந்தாங்களாம் கூட ஒரு சில நேரத்தில் நமக்கு போய் கொஞ்சம் அமைதி பெறணும், என்ன பண்ணுறோம், அம்மா அப்பா இருக்க இடம் போடுறோம். எவ்வளோ பெரியவங்களானாலும் ஓடி போய் அம்மாவுடைய மடியில் படுத்து தலை வச்சு படுத்தோம்னா என்ன, அப்பா ஒரு நிறைவு அமைதி இருக்கா இல்லையா வாழ்க்கையில் சாதாரணமாக. இப்போ சினிமா பாடல் இருக்குது, தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. நல்ல வார்த்தைங்க அதெல்லாம். அது ஒன்று தான் நம்மளை என்ன பண்ண, எப்போ போனாலும் எதுவுமே கேட்காத
வந்த உடனே அவன் முகத்தை பார்த்து நீ சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டு, எப்படி இருக்க, ஐயா ரொம்ப இழைச்சிட்டிய கண்ணு, அதுதான் கேட்கும். நல்லா சாப்பிட்டு கொழு கொழுந்தாட அது கண்ணுக்கு நீ இழைச்சிட்டிய கண்ணுன்னும். அதெல்லாம் எங்கே கிடைக்காதெல்லாம் இல்லையா? அது போல் கடவுள் அப்படி தான் ரெஸ்டிங் பிளேஸ் சொல்கிறார். புதியதாக வீடு கட்டினா என்ன பண்ணுறோம்? முதல்ல ஈஸ்வரனை தான் முதல்ல குடியமர்த்துகிறோம். உப்பு தண்ணி வைக்கிறதுலாம் சொல்கிறாங்க பாருங்க. என்ன புது வீடாக இருந்ததுன்னா கோயிலுக்கு போயிட்டு சாமி படத்தை வச்சு அங்கே பூஜை பண்ணி அங்கேருந்து படத்தோடு கொண்டு வந்து வீட்டில் முதல் அவரை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் மற்ற காரியங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஆகவே அவர் பகவான் தான் முதல்ல இருக்கார். சில பேர் அம்மா அப்பா வைப்பாங்க, அதுவும் நல்லது தான். பகவான் இருந்தால் என்ன ஆகும்? அவர் இருந்தால் நான் எப்படி நடக்கணுமோ அப்படி நடப்பேன், தப்பு தண்டாலாம் பண்ண மாட்டேன், யோசிப்பேன். ஆனால் என்ன ஆகும்? வீடுகளில் முதல் நாளே ரகல ஆரம்பிச்சிடும். அது வேறு இருக்குது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆக வீட்டில் பகவான் இருக்கின்றார் என்ற உணர்வு வர வேண்டும். நம்ம இந்துக்கள் வீட்டில் பொதுவாக இது எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்கோம். எல்லார் வீட்டிலுமே இறைவனுடைய திருவுருவ படமானது இருக்கும். ஒரு பூஜை அறை இருக்கும். சின்ன ஒரு வீடாக இருந்தால் கூட, சிறிய வீடாக இருந்தால் கூட அங்கே சாமி படம் வச்சு ஒரு பூஜை, ஒரு புஷ்பம் போடுறது பழக்கம் இருக்கும். ஆக எங்கெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ தங்குகின்றீர்களோ அங்கெல்லாம் நானே இருக்கின்றேன், இந்த தங்குமிடமாக நானே இருக்கிறேன்னு சொல்கிறார். நல்ல அழகான வார்த்தை. அடுத்து சரணம். உங்களுடைய துயரம் எங்கு நீங்குகின்றதோ அந்த இடமாக நான் இருக்கின்றேன்னு சொல்கிறார். சரணம் சொன்னான். சரணம் சொன்னால் சீரியத்தே துக்கம் அஸ்மின். சீரியத்தை சொன்னால் நாசம் அடைகின்றது. எது? துக்கம். எங்கு? அஸ்மின், எவரிடத்தில். எவரிடத்தில் சென்றால் நம்முடைய துயரங்களெல்லாம் விலகுமோ அப்படிப்பட்டவனாக நான் இருக்கின்றேன். அதுதான் இங்கே சரணம். ஒருவருக்கு துயரம் இருக்கு சொன்னால் அதை நீக்கணும் என்றால் என்னிடத்தில் தான் வர வேண்டும். நம்ம சொல்லுவோம் சில நேரத்தை, எங்கே போனாலும் நீங்கள் என்னிடத்தில் தாங்க வரணும், போங்க சொல்கிறோம் பாருங்க. பகவான் சொல்கிறார், என்னிடத்துல தான் வந்தாகணும், வேறு இடமே உனக்கு கிடையாது, போக்கிடமே உனக்கு இல்லை, நான் தான் உனக்கு எல்லாம். சிலர் துயரத்தை நீக்கத்தை எங்கெங்கே போகிறாங்க, எதை செய்கின்றார்கள். பகவான் சொல்கிறார், நீ என்னிடம்தான் வந்து ஆக வேண்டும். கடைசியில் உண்மையான துயரத்தை நீக்க உபாயம் என்னிடம்தான் இருக்கின்றது. கைவல்ய நவநீதத்தில் சிஷ்யன் கேட்குறான், என்னுடைய துயரமெல்லாம் போக்குவதற்கு உங்களிடத்து ஒரு உபாயம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த உபாயத்தினால் என்னுடைய துயரங்கள்லாம் நீக்க வேண்டும் சொல்கிறேன். குருவும் ஆமாப்பா இருக்குது, ஆனால் ஒரே ஒரு வேலை நீ பண்ணணும், நான் சொல்கிறபடி நீ கேட்கணும்னு சொல்கிறார். சொன்னபடி கேட்பாயாக தொடர்பவன் தொலையும் என்றார். அந்த தொடர்பவன் தொலையும் என்று சொன்ன உடனே இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பா பரவாயில்ல, எங்கே போனோம், எதுக்கு ஒரு உபாயம் இல்லை, சாமி குருநாதர் சொல்லிட்டார், நம்ம துயரத்தெல்லாம் தீக்கிற உபாயம் இருக்குன்னு சொல்லிட்டார். ஆகவே என்ன பண்ணிடுறாரு, ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லிடுறார். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனே நானாலும் சுவாமி, நின்னதன் கருணையால் நீர் என்னை ஆளலாமே. நான் சொன்னபடி கேட்காத ஆளாக கூட இருந்தாலும் கூட என்னை என்ன பண்ணணும், நீங்கள் கருணை கூர்ந்து என்னுடைய தவறையெல்லாம் நீங்கள் பொறுத்து கொண்டு எனக்கு இந்த துயரத்தை நீக்கிற உபாயத்தை சொல்லி கொடுத்துடணும்னு கேட்குறான். ஏன்னா நான் நினைக்கல, நான் சாமி சொல்கிறபடி தான் நடக்கிறேன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவருக்கு தான் தெரியும் அவர் நடந்தனா இல்லையான்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான இடம் அதெல்லாம், ரொம்ப அழகாக தாண்டவராய சுவாமி அழகாக சொல்லி வைக்கிறார். ஆக உண்மையான துயரத்தை நீக்க உபாயம் என்னிடத்தான் இருக்கின்றது, அந்த இடமாக நான் இருக்கின்றேன். அடுத்து சுக்ருத்து, நண்பன் சொல்கிறார், நான் உற்ற நண்பனாக இருக்கின்றேன். ஆமாம், இல்லை எனக்கு நண்பனே பார்க்கல, எல்லாரும் வேறு மாதிரி தான் இருக்காங்க நண்பன்ற பொருளை சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அல்லது பார்க்கும் நண்பர்களாக பகவானே இருக்கின்றார். அதனால தான் பகவானே தாயாக, தந்தையாக, நண்பனாக, மந்திரியாக, வழிகாட்டக்கூடியவனாக, வேலைக்காரனாக, இப்படியெல்லாம் பாரதியார் அனுபவிச்சிருக்கார் இறைவனையே. அவர் எதுவாக ஒன்றாலும் இருப்பார். ஆமாம், திடீரென பகவான் ஆகாசத்துலேருந்து நான் தான் நண்பன் குதிக்க மாட்டார். நல்ல நண்பர்களாக நம்ம சுற்றி இருந்தால் அதுவும் இறைவனேன்னு சொல்லி புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறார். ஆக இந்த சுக்ருத் என்ற சொல் ரொம்ப முக்கியம். நண்பர்கள் சொன்னால் எப்படிப்பட்ட நண்பர்கள்? நமக்கு நல்லதை செய்பவர்கள் தான் நண்பர்கள்.
நம்மோடு சுற்றி இருந்து சிரித்து பொழுதுபோக்கி ஏதோ நம்ம தவறான வழியில் போனாலும் அதையும் ஊக்குவித்து அவர்களுக்கு என்ன சந்தோஷமோ அதை அடைந்து விட்டு செல்கின்றவர் நண்பர்கள் இல்லை. ஆமாம், நாம் தவறு செய்தால் மேல் சென்று இடித்தர் பொருட்டு சொல்வார். நம்ம தவறு செய்தோம்னா அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவர் தான் நம்ம நண்பர்கள், நம்முடைய நன்மையில் அக்கறை உள்ளவர்கள். அது ரொம்ப முக்கியம். அது ஏதோ சொன்னால் ஃப்ரெண்டு கோயிச்சுக்கு போகிறான் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. அது நட்புக்கு அடையாளம், அது கிடையவே கிடையாது. பொதுவாக நட்பு எவ்வளோ தூரம் பெரிய விசேஷம்னு சொல்லி சொன்னால், நம்ம வீடுகளில் கூட நம்ம மாணவர்களாக இருந்திருக்கும்போது, கல்லூரி படிக்கும்பொழுது அல்ல மற்ற நேரத்தில் அம்மா அப்பா சொன்னால் கூட கேட்க மாட்டோம். அதனால் என்ன பண்ணுவாங்க, அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஏப்பா நீ சொல்லுப்பா, நீ சொன்னால் கேட்பான். சொல்லியிருக்காங்களா இல்லையா? இது அனுபவம். இது நண்பனுடைய வார்த்தை மீற மாட்டோம் நம்ம. அப்போ அந்த நட்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். நட்பு ரொம்ப விசேஷமானது தான். ஆக நாம் எங்கு சென்றாலும் என்ன சொன்னாலும் நல்லது தான் என்று தலையாட்டுபவர்கள் நண்பர்கள் இல்லை. சொல்லுவாங்க அந்த ஒரு நட்பு என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கார், 10 குறளுக்கு மேலே. முகநக நட்பது நட்பென்று. மேற்கு பார்த்து மூஞ்சி பார்த்து சிரிச்சிட்டு சும்மா சந்தோஷமாக ஏதோ பண்ணிவிட்டு 2 டீ சாப்பிட்டுட்டு ஏதோ மற்ற சாப்பிட்டு அப்படி போகிறது, அது நட்பு இல்லை. அகநக நட்பதே நட்பு சொல்கிறார். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கு இடுக்கண் களைவதாம் நட்பு சொல்கிறார். நகுதர் பொருட்டன்று நட்பு மேற்சென்று இடித்தர் பொருட்டு. இடித்தர்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, நம்ம தவறை சுட்டி காட்டி திருத்தி நம்மை வழி நடத்துவது நட்பு சொல்கிறார். நிறைய விஷயங்கள் நட்புன்ற அதிகாரத்தை நிறைய சொல்லியிருக்கார். ஆக நாம் எது செய்தாலும், தவறு செய்தாலும் சரி, நல்லது செய்தாலும் சரி, அது சொல்கிற ஆள் நண்பனே இல்லை. ஆமாம், அப்படி ஆள் நண்பன் இல்லை. ஆக நண்பன் என்ற ஆள் நமக்கு நன்மையை சொல்பவன், நன்மைக்காக நம்மோடு சேர்ந்திருப்போம்னு சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்ட நண்பன் நான் என்கின்றார் பகவான். 2வது வரி பாருங்க, அடுத்த சொல் பிரபவக. உலகத்தினுடைய காரணம், இந்த உலக உற்பத்திக்கு சிருஷ்டிக்கு நான் காரணம் சொல்கிறார். பிரபவக சொல்லிச்சுன்னா உற்பத்தி அல்லது தோற்றம். இந்த உலகத்துக்கு தோற்றமாக நானே இருக்கின்றேன்னு சொல்கிறார். அடுத்தது பிரளயாக. உலகத்தினுடைய ஒடுக்கமாக நான் இருக்கின்றேன், லய ரூபமாக நானே இருக்கின்றேன். ஒடுங்குகின்றது அழிகின்றது சொல்லி சொன்னால் அந்த அதுவும் நானே சொல்கிறார். என்னிலேயே தோன்றி என்னிலேயே இருந்து என்னிலேயே அது ஒடுங்குகின்றது, லயமாகின்றது. தோற்றமாக முடிவாக நானே இருக்கின்றேன். அடுத்து சொல் பாருங்க, ஸ்தானம், தாங்குபவன் சொல்கிறார். அனைத்தையும் தாங்குபவனாகவும் காப்பவனாகவும் எல்லாம் என்னிடத்தில் தான் அனைத்தும் தாங்கப்பட்டு இருக்கின்றது. ஸ்தானம். அடுத்து பாருங்க, நிதானம். நிதானம் சொல்லி சொன்னால் ட்ரெஷர் சொல்லி அர்த்தம். இங்கே விலை மதிக்க முடியாத பொருள்களை எல்லாம் பாதுகாக்கும் இடம் சொல்கிறார் நிதானம். தமிழில் நிதானம் வேறு, அது வேறு. ரொம்ப நிதானமாக பாருங்கள், யோசிங்கன்றப்ப அது வேறு. ரொம்ப நிதானமானவர்ன்றது அந்த அர்த்தம் வேறு இல்லையா? இங்கே என்னென்னா நிதானம் சொல்லி சொன்னால் பொருள்களை பாதுகாப்பாக சேர்த்து வைத்துள்ள இடம், சேஃப்டி லாக்கர் அல்லது பேங்க் சொல்லி அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் நிதானம். இதோட அர்த்தம் என்னவென்றால் எல்லோருடைய கர்ம பலனும் என்னிடத்தில் தான் பாதுகாப்பாக என்னுடைய சேஃப்டி லாக்கரில் இருக்குன்னு சொல்கிறார். நம்முடைய புண்ணியத்தை எல்லாம் பாதுகாப்பாக வைத்துள்ளார். அதனால் யாராவது என்னுடைய புண்ணியத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படி சொல்லிடலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் கையில் தான் எல்லாம் இருக்கு. ஆகவே பயப்படாமல் நாம் புண்ணியத்தை செய்யலாம், நல்ல சத்காரியங்களை செய்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம், பாபங்களை தவிர்க்கலாம். ஆக நிதானம். அடுத்து பாருங்க, அவ்யயம் பீஜம். பீஜம் என்றால் விதை, அழியாத விதையாக. அவ்யயம் என்றால் அழியாதது. வியம் சொல்லி சொன்னால் அழிவது, அவ்யயம் சொல்ற சொன்னால் அழியாத விதையாக நானே இருக்கின்றேன். இப்படி இந்த வார்த்தையை சொல்ல ஒரு காரணம் இருக்கு. பீஜம் என்றால் விதை, விதை என்றால் அனைத்துக்கும் மூல காரணம். விதையை விதைத்தால் மரமாக செடியாக வளர்கின்றது. வளர்ந்த பிற்பாடு அந்த விதையை நாம் எடுக்க முடியுமா? அந்த விதையானது மாறி மரமாக மாறிவிட்டது இல்லையா?
அது விதை அழிந்து தான் மரமாக செடியாக வளர்கின்றது. பின் அந்த மரத்திலிருந்து தான் புதிய விதை தான் வருமே தவிர ஏற்கனவே போட்ட விதை மறுபடியும் எடுக்க முடியாது. அதுதான் மரமாகிவிட்டது. அது அடுத்த மரத்துக்கு காரணமாகின்றது. என்ன மரம் அதில் விதை வந்தால் அது அடுத்த மரத்துக்கு காரணமாகின்றது. இங்கே பகவான் சொல்கிறார், நான் எப்படிப்பட்ட விதை என்றால் என்னை அழித்து கொள்ளாமல் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன்னு சொல்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் இந்த சாதாரணமாக படித்தவன் நமக்கு ஒன்றும் விதையாக இருக்கிறேன்னா சரி, இது என்னை அழித்து கொள்ளாமல், ஏனென்றால் நிர்விகாரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளிடத்தில் விகாரங்கள் வந்தால் அந்த லட்சணத்துக்கு ஹானி வந்துடும் இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கணும். ஆகவே என்னை அழித்து கொள்ளாமல் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன். வித்தன்றி யாதும் விளைவதுண்டோ சொல்கிறார் பாருங்க தாய்மொழி. அதுபோல் நின்னரெல்லாம் சித்தின்றி யாங்கள் உண்டோ செப்பாய் பராபரன். ஆக அழியாத விதையாக நான் இருக்கின்றேன், மூலமாக உள்ளேன். நாம் பார்க்கும் இந்த விதைகளைப் போல இல்லை. ஆக இந்த சொற்கள் எல்லாம் நம்முடைய மனதில் ஆழ்ந்த மனதில் கொண்டு சென்று அந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சிந்திக்க சிந்திக்க இந்த உலகத்தில் உள்ள ராகத்வேஷம், பயம் மற்ற எல்லா உணர்வுகளிலிருந்து நாம் விடுபடுவோம். அதுக்காக இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு சொல்கிறா லட்சணம் அது இது தெரிஞ்சுக்கிட்டா படித்தோம் அப்படிலாம் இல்லை. கீதை படிக்கிறது அப்படியும் படிக்கக்கூடாது, அதுக்காகவும் படிக்கலை. எந்த வார்த்தையும் நாம் படிக்கிறதெல்லாம் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்த பிற்பாடு பகவத்கீதையெல்லாம் படிக்கிறதெல்லாம் அந்த வார்த்தைகளை அர்த்தங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அந்த வார்த்தைகளினால் நம்முடைய மனதில் உள்ள எப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் மாற்றி சரி செய்து செம்மை செய்து பக்குவப்பட்டு பண்பட்டு பறந்து விரிந்த மனதை பெற்று இந்த தத்துவ ஞானத்தில் நாம் முழுமையாக இருக்க வேண்டுமோ அதற்காகத்தான் படிப்பது. ஆக விராட் உபாசனையில் இதெல்லாம் வரும். இந்த மகிமையை விபூதியை இப்படி பார்ப்பதால் என்ன பலன் வரும் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகின்றோம். இங்கு அடுத்த ஸ்லோகம் 19வது ஸ்லோகம். தபாம் யகம் அகம் வர்ஷம் நிக்ருணாம் யுத்ஸ்ருஜாமி ச அம்ருதம் சைவ மிருத்யுச்ச சதசச்சாஹமர்ஜுன. தபாம் யகம் அகம் வர்ஷம் நிக்ருணாம் யுத்ஸ்ருஜாமி ச அம்ருதம் சைவ மிருத்யுச்ச சதசச்சாஹமர்ஜுன. தன்னுடைய மகிமையை பெருமையை விபூதிகளை பகவான் மீண்டும் இங்கு தொடர்கின்றார். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் என்பவர் அனைத்தும் என்னுடைய செயல்களே என்றும் சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். தபாம் அகம், அகம் தபாமி சூரிய ரூபேன்னு சொல்லிடுறார். தபாமி சொல்லி சொன்னால் இந்த உலகத்துக்கு நான் சக்தி ஊட்டுகின்றேன். அகம் என்றால் நான் எப்படி சக்தி ஊட்டுபவனாக இருக்கிறேன்? சூரியனாக சந்திரனாக இருந்து கொண்டு சக்தி ஊட்டுகின்றேன். சூரிய சந்திர கிரணங்களே இந்த பூமிக்கு ஆற்றலை கொடுப்பதாக இருக்கின்றது சொல்லுகின்றார். அந்த கிரணங்கள்லேருந்து எதெல்லாம் பூமி கிடைக்கின்றதுமெல்லாம் நிறைய விதமான ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்கின்றார்கள். சூரிய சந்திரன் வரலைன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு சூரியன் வரலைன்னா என்ன கதி ஆகும் தெரியல. ஆக சூரியன் இந்த உலகத்துக்கு சக்தியை கொடுத்து கொண்டுள்ளது. அடுத்து பாருங்க, அகம் வருஷம் நான் மழையாக இருக்கின்றேன். ஆமாம், வருஷ நாடு இந்த ஏரியாவில் ஒரு இடத்துக்கு பேர் இருக்கு. ஆமாம், மழை நிறைய கிடைக்கிற இடம். அங்கேருந்து தான் என்ன வைகை நதியே உருவாகின்றது என்று பார்க்கின்றோம். வருஷ நாடு. நிகிருணாமி நிறுத்தி வைக்கின்றேன். ஏன்? எல்லா காலத்தையும் எப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஆகினா அதை நிறுத்திய வைக்கின்றேன். அடுத்து சொல் பாருங்க, உஸ்ருஜாமி மழையை நான் பொழிவிக்கின்றேன். மழையாக நான் இருக்கின்றேன், அதை நிறுத்தி வைக்கின்றேன், அதை பொழியவும் வைக்கின்றேன். அதனால தான் சொல்லணும், குறைந்த மழையும் வேணாம் அதிக மழையும் வேணாம், அளவான மழை வேணும்னு சொல்லி கேட்குறோம். சங்கல்பத்தில் சொல்கிறோம் இல்லையா? அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி ரெண்டுமே வேணாம், சுவிருஷ்டி நல்ல மழை இருக்கட்டும். ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க,
நாடு செழிக்க வேண்டும் ரங்கநாத, நல்ல மழை பொழிய வேண்டும் ரங்கநாத. அழகான பாடல். ஒரு ஊருக்கு போயிருக்கும் ஒரு அம்மா பாடிச்சு. நாடு செழிக்கணும். பாருங்கள் என்ன வார்த்தை சொல்கிறேன். நாடு செழிக்கணும், என் வீடு செழிக்கணும் அப்படி இல்லை. நாடு செழிக்க வேண்டும் ரங்கநாதா, நல்ல மழை பொழிய வேண்டும் ரங்கநாதா. அதுபோல் இறைவன், நானே இந்த மழையெல்லாம் பொழிவிப்பவனாக இருக்கின்றேன், நிறுத்தி வைக்கின்றேன், நானே மழையாக இருக்கின்றேன். 2 மாநிலத்துக்கு ப்ராப்ளம் வரணும்னா என்ன பண்ணுவார்? கர்நாடகாவும் தமிழ்நாடும் ப்ராப்ளம் வரணும்னா மழையை நிறுத்திடுவார். அப்புறம் சண்டை உச்சத்தில் போய் மழை பொழுது வெள்ளத்தை உருவாக்கிடுவோம். அதோட அமைதியாகிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு தடவை பார்த்துக்கலாம். எல்லாம் பகவானுடைய வேலை தான் சொல்கிறேன், என் வேலை தான் சொல்கிறேன். நம்ம சொல்லுங்க சில நேரத்தில் இதெல்லாம் உங்கள் வேலையாக இருக்கு. அதுபோல் என் வேலை தான் எதுன்னு சொல்கிறார். யாரையும் குறை சொல்ல வேண்டாம், பகவானை தான் குறை சொல்லணும்னு சொல்கிறார். நிகிரு நாமி உஸ்ருஜாமி. 2வது வரி பாருங்க. அமிர்தம் செய்வ, நானே மரணமற்ற தன்மையாக இருக்கின்றேன். ஒருவன் தன்னை உடலாக கருதினால் மரணமுடையவன், ஆத்மாவாக கருதினால் மரணமற்றவன். அந்த அமிர்தமான மரணமற்றவனாக ஈஸ்வரனை அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். அந்த மரணமற்ற தன்மையுடைய ஈஸ்வரனாக ஆத்மாவாக நானே இருக்கின்றேன். மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், பொய்யுரையேன் புகழ்ந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. வள்ளல் பெருமான் அழகான வார்த்தை. அந்த வார்த்தையாவது அந்த மரணமிலா பெருவாழ்வு. மரணமிலா பெருவாழ்வு என்பது இந்த உடல் வைத்து சொல்லவில்லை. உடலானது என்றும் நிச்சயமாக அழியத்தான் போகின்றது. தோன்றிய அனைத்தும் அழியும். ஆமாம், என்றும் அழியும் இக்காயம், அது சந்தேகம் இல்லை. ஆனால் உடலாக என்னை நான் நினைத்தால் மரணம் அடைபவன், ஆத்மாவாக என்னை நான் புரிந்து கொண்டால் நான் என்றும் உள்ள நித்தியமான ஆத்மஸ்வரூபம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லைன்னு சொன்னார். நல்ல வார்த்தைகள் தான் அதெல்லாம். மரணமற்றவன். மரணம் என்பது உடலுக்குத்தான், ஆத்மாவிற்கல்ல. அப்போ நான் யார்? நான் ஆத்மா. ஆக ரொம்ப அழகாக சொல்கிறார். திருக்குறளில் கூட நிலமிசை நீடு வாழ்வார் 2 இடத்துல சொல்கிறார். இந்த நீடு வாழ்வார்ன்ற வார்த்தை எடுத்துக்கிட்டு இந்த வள்ளலார் கண்ட பெருவாழ்னு ஒரு புஸ்தகத்தை மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நல்லாமே அவர் மீசை வச்சே மாப்போசின் பேர் வச்சிடலாம். அப்படி மீசை வச்சு அப்படி ஒரு அற்புதமான ஒரு தேசியவாதியாக இருந்தார். அவர் எழுதுகிறார், மரணமில்லா வாழ்வு என்பது வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிட்டிருந்தாலும் கூட இதற்கு ரூட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குறளெல்லாம் எடுத்து கையாளுறார். ஆமாம், நிலமிசை நீடு வாழ்வார். நிலமிசை நீடு வாழ்வார்னா எப்படி வாழ? ஒன்று சாதாரண அர்த்தம், அவருடைய பெயரில் உள்ள புகழினால் வாழ்ந்து கொண்டிருப்பார் சொல்லலாம். ஆனாலும் வள்ளுவர் சொன்ன அந்த வார்த்தையோட அர்த்தம் இதுதான். ஆகவே வள்ளுவத்திலும் கூட இந்த மரணமில்லா வாழ்க்கை பற்றி பேசப்பட்டிருக்குன்னு அழகாக சொல்லியிருக்கார். அருமையான ஒரு கருத்து. ஆக மரணமற்ற பெருவாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வு, அமிர்தமாக பிரம்மமாக நானே இருக்கின்றேன். ஆக பகவான் முதலில் இந்த உலகில் உள்ள பெருமைகள் உயர்வுகள் எல்லாம் நானே ஆக உள்ளேன்னு சொன்னார். இதை கேட்டவுடன் நமக்கு இந்த உலகத்தில் என்ன ஆகும்? உற்சாகம் வந்து விடுமா. பிற்பாடு எதெல்லாம் நாம் விரும்ப மாட்டோமோ அதையெல்லாம் நானேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவார். வேறு மாதிரி ஒரு ஆர்வம் வந்து ஒரு மாதிரி ஆகிட போகிறேன்னு சொல்லிட்டு உற்பத்தி நான் தான் சொன்ன உடனே அதில் ஆசை வந்துடும். அப்போது என்ன, மரணமும் நான் சொல்லும்போது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஏன்னா உற்பத்தியெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, அழிவெல்லாம் நமக்கு துயரத்தை தருது. அதனால தான் விஸ்வரூப தரிசனத்தில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணனாக இருப்பவர் என்ன ஆகிறார்? விஸ்வரூபமாக அவர் மாறி காட்டும் பொழுது முதல்ல உற்பத்தியெல்லாம் அழகாக இருக்குது, மலை நான் நதி நான் சொல்ல முடியும். அப்புறம் அழிவு வரும்பொழுது அர்ஜுனன் பயந்துடுறான். யார் தான் நீங்கள் மறுபடியும் எனக்கு இந்த விஸ்வரூபம் வேண்டாம், விஷ்ணு ரூபமாக வாங்க இல்லை கிருஷ்ண ரூபமாக வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறான், பயந்துடுறான். நமக்கு கூட உற்பத்தியெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, அழிவு வரும்போது பயமாக இருக்குது. ஆனால் அந்த அழிவும் நானேன்னு சொல்லிடுறார்.
மிருத்யு ச மரணமும் ஆணாக இருக்கிறேன்னு சொல்றார். யாருமே மரணத்தை விரும்புறதில்லை. ஆனால் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான். அப்போ யமன் வந்தால் யார் வந்திருக்கிறாங்க? நமக்கு பகவான் தான் வந்துள்ளார். யமன் வந்தார். அந்தகா நீ ஒரு பகட்டால் பகட்டுவது அடாதடா, காசு நம்பால் செல்லாதடா என்று பேச வாயது தந்த செல்வமே சிவபெருமானே தான் சொல்றார். நாமார்க்கு குடியெல்லும் நமனை அஞ்சும் நடலையெல்லும் ஏமாப்பும் பிணியறியும் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இது அகங்காரத்தில் சொல்கிற வார்த்தை இல்லை. பகவான் மேலே வச்சிருக்க அந்த முழுமையான ஒரு பக்தி விசுவாசம், அதோடு கூட யமன் என்பதும் இந்த உடலிலிருந்து உயிரை பிரிக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்று புரிந்து கொண்டு அதுக்கு பயப்பட வேண்டாம் என்ற அர்த்தத்தில் சொல்கிறது. ஆமாம், அந்த அர்த்தத்தில் சொல்கிறது. ஆக பகவான் தான் வந்துள்ளார் நம்ம நினச்சிக்கணுமா? நினச்சிக்கிறது என்ன, அதுதான் உண்மையும் கூட என்றார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்? மரணம் என்றால் பயந்து கொள்கின்றோம். 11வது அத்தியாயத்தை சொல்லுவார், எனது 2 ரூபத்தையும் பார், ஜென்ம மரணம் 2ம் என் சொரூபம் நானே என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். மரண பயம் ஏன் வருதுன்னா, உடலில் உள்ள அபிமானம். உடலில் அபிமானம் சென்றால் கட்டாயம் மரண பயமும் போய்விடும் சொல்கிறார். காரணம், மரணம் என்பது நம்முடைய மனதிற்கு இல்லை, உடலுக்கு தான். மனதே இறக்கிறது இல்லைங்க, உடல் தான் இறக்குது. மனது என்ன பண்ணுறதுன்னா, ஞானம் இல்லை, ஞான நிஷ்டை இல்லைன்னா இந்த மனதோடு பேக்கேஜ், இந்த மனதெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு தான் உயிர் போகிறது. அது அடுத்த பிறவிக்கு வந்து அந்த அடுத்த பிறவியில் இந்த மனதில் உள்ள பக்குவத்தோடு தான் நம்ம வாழ்க்கையை தொடங்குகின்றோம். ஆகினால் மனமே இறக்கிறது இல்லை, அப்புறமா எதுக்கு நம்ம பயப்படணும்? இன்னொன்று, மரணம் வந்தால் நான் இல்லாமல் சென்று விடுவேணும் அப்படி ஒரு பயம். தத்துவ திருஷ்டியில் பார்த்தா நாம் என்றுமே இல்லாமல் போகின்றவர்கள் இல்லை. பகவானே சொல்கிறார், அர்ஜுனா நீயோ நான் இந்த ராஜா இவர்களோ முன்பு இல்லாமல் இருந்ததில்லை, பின்னால் இல்லாமல் இருக்க போவதில்லை அப்படி சொன்னது என்ன அர்த்தம்? என்றும் நாம் இருந்து கொண்டு உள்ளவர்கள் தான். ஆக நமக்கு பயமே இருக்க வேண்டியதில்லை. என்ன இல்லாத போயிட்டு என்ன பண்ணுறது? அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னாங்க? இதெல்லாம் மனசில் இருக்கணும். இதெல்லாம் சும்மா ஏதோ பேருக்கு சொன்ன வார்த்தை இல்லை. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அது சாஸ்திரம் சொல்கிறத பகவானுடைய வாயில் சொல்கிறார். பகவான் வார்த்தையெல்லாம் சத்திய வார்த்தைகள் தானே. ஆக உடல் போய்விடுமோ என்ற பயம்தான் மரண பயம். அந்த பயம் கூடாது என்பதற்கு. ஆகவே என்ன, நானே மரணம், இந்த உடலிலிருந்து உயிரை பிரிப்பவன் நானே. தாய்மன்னர் சொல்லுவார் இடத்துல, ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை சதா நிஷ்டர் நினைவதில்லை. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தா கூட அந்த மரணத்தை பற்றி அவங்க கவலையே படுறதில்ல. காரணம் என்ன? மரணம் என்பது உடலுக்கு, நான் ஆத்மாவாச்சே. ஆமாம், அவ்வளோதான். நம்ம அழகான வார்த்தை. ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை சதா நிஷ்டர், ஞான நிஷ்டர்கள், சிதப்பிரஜன், பராபக்தன், குணாதீதன் பகவான் சொல்லக்கூட அந்த ஞானியோட லட்சணங்கள் இருக்க. அப்படிப்பட்டவர் இதை நினைக்கிறதே இல்லையா? ஆகட்டும், இப்போ என்ன, இப்போ போட்டோமே, பிறந்தது போக போகுது, அவ்வளோதானே. அதுக்காக எதுக்கு நான் வருத்தப்படணும்? இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீட்டை சுத்தம் பண்ணி ஒழுங்காக இருக்கிற ஸ்திதியில் வச்சுருக்கணும். அதுபோல் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து ஒரு அப்படி ரிப்பேர்லாம் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் போகும்பொழுது ரொம்ப சந்தோஷம், டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டு அப்படி சொல்கிறது மனசில் இருக்கணும். அதனால் கண்டு பயப்படக்கூடாது. ஒரு சிறிய கதை இருக்குது இந்த மரண பயம் போகிறதுக்கு. குட்டி கதை, நல்ல கதை தான். அது ராஜா கதைக்கு தான் போனோம். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. அது போல தான் இங்கே ஒரு ராஜா இருந்தார். ராஜா அந்த காலத்தை வேட்டைக்கு போவார். ஏன் வேட்டைக்கு போவார்னா, காடுகளில் இருக்க விலங்குகள்லாம் இன்றைக்கி காடுலாம் அதிகம் வந்து விவசாய நிலங்கள்லாம் நாசம் பண்ணுறதுக்காக ஊருக்குள்ளே வந்துடும். கிராமங்களுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்து அவங்களாம் தொந்தரவு பண்ணோம். ஆகினால என்ன பண்ணுவோம், அடிக்கடி அந்த விலங்குகளை ஒரு அளவாக வச்சுக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக போயிட்டு கொஞ்சம் வேட்டையாடிட்டு வருவார். அது சில நேரத்தில் ஒரு பொழுதுபோக்காக போயிட்டு வருவாங்க. அவங்க பொழுதுபோக்குக்காக போகிறது இல்லை, ராஜாவோட கடமைகளில் ஒன்று. இந்த இடத்துல இன்னொரு ஒரு திருவிளையாடல் புராணத்தில்
ஒரு அந்தணர் வந்து தன்னோட மனைவியுடைய இறப்புக்காக இறைவன் ராஜா இடத்த வந்து நியாயம் கேட்குறார். மரத்தடியில் உட்காந்துருக்காங்க, சாப்பிட்டாங்க. இருந்த அந்த சாப்பிட்ட நேரத்தில் அது என்னவோ ஆகிடுது, மனைவி இறந்துடுறாங்க. இவருக்கு வருத்தம் ஆகிடுது. நேராக கொண்டு போகிறாரு, அந்த பிரேதத்தை கொண்டு போகிறார். ராஜா இடத்துல போயிட்டு கேட்குறாரு, 5 பயம் தீர்த்து அரசாலும் நின் முறைமையும் நன்றாம் கேட்குறார். ராஜா 5 பயத்தை தீர்த்து அரசன் ஆளணுமா. என்னென்னா, தன்னால், தன் பரிசனத்தால், விலங்குகளால், சினமிகும் பகைவர்களால், இயற்கை உட்பாதங்கள் 5 சொல்கிறார். 3 லட்சம் நீ ஆளுற லட்சம் ரொம்ப நல்லா இருக்குது. 5 பயத்தை தீர்த்து நீ ஆளணுமேன்னு சொல்கிறார். தன்னால், அவனாலும் பிரச்சனை வரக்கூடாதான். அவனுடைய உறவுகளால், குடும்பத்தினால, இன்னைக்கு குடும்பத்தினால தான் ப்ராப்ளமே இந்த தேசம் முழுக்க. அவனுடைய அரசாங்க ஊழியர்களால், அடுத்து சினமிகும் பகைவர்களால், விலங்குகளால். அழகா சொல்ற. மழை அதிகம் பெய்யுறது, மழை பெய்யாதது எல்லாம் ராஜாவுக்கு தான் சேருமா. எல்லாத்துக்கும் பொறுப்பு அவன் தான். அதுபோல் விலங்குகளை வேட்டையாடுறது போகிறதுனால எவ்வளோ நம் தமிழ்நாட்டு நூல் தானே திருவிளையாடு புராணம் அழகாக எழுதி வச்சிருக்காரு. இது கேட்குறாரு. இன்றைக்கி யாரும் நம்ம கேட்க முடியுமா? நம்ம ஊர் கவுன்சிலர்கிட்டே போய் கேட்க முடியாது. நம்ம ராஜாவை கேட்குறார். கண்ணகி அப்படி தானே போய் கேட்குறா, பெண்ணே நீ என்னன்னு சொல்லி கேட்குறா. கையில் சிலம்போடு வந்திருக்க பெண்ணே நீ யார், எங்கேருந்து வந்தேன்னா. உடனே அந்த அம்மா சொல்லுது பாருங்கள், தேராமன்னா செப்புவதுடையன், ஆராய்ந்து அறியாது தவறு செய்த மன்னனே நான் சொல்கிறத கேள்வி. எடுத்த உடனே குற்றச்சாட்டு சொல்லிடுறா. ஆமாம், கன்விக்ஷன் கொடுத்துட்றா. தேராமன்னா செப்புவதுடையன், எல்லொரு சிறப்பு நிமை உரைப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் நன்றிய வாயில் கடைமண் நடுநா நடங்க. இந்த பசு பையன் போகிறான், அவனுடைய தேரில் பசுவனுடைய கன்று இறந்துடுது அல்ல, அதுக்கு நியாயம் கேட்டு வருது. ஆமாம், அப்படிப்பட்ட அதுக்காக ராஜா என்ன பண்ணார், தன்னுடைய மகனை தேர்காலிட்டு கொண்ட அந்த ராஜா வாழ்ந்த பெரும்பதி என் புகார் என் பதிய பூம்புகார்னு வந்திருக்கேன்றான். இன்னைக்கு பூம்புகார் இல்லை. அங்கே ஏதா சிறப்புன்னு இமையவரையப்ப மாசு அத்துவானி மகனையாகி வாழ்தல் வேண்டி நின்னகர் புகுந்திங் என்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர். அந்த வார்த்தையை பார்த்தா மூச்சு விடாம பேசி முடிச்சிடுறான். நீ யாருமான்னு கேட்டார். அவ்வளோதான். நான் எந்த ஊர், தான் ராஜாவுடைய பெருமை, என்னோட மாமனார் பேர் என்ன, கணவன் பேர் என்ன, எதுக்காக நான் வந்தேன், நீ என்ன தப்பு செய்த, என் பேர் என்ன, கண்ணகி என்பது. இது சிலப்பதிகாரத்தில் வர இளங்கோடிகள் எழுதின வார்த்தை. இது அப்படியே இதெல்லாம் ஞாபகம் வந்த நாடு சொன்னது. சரி, இங்கே சிறிய கதை எதுனா, ஒரு ராஜா வேட்டைக்கு போகிறார். அவர் பொதுவாக வழி பண்ணுறப்ப இரவு வந்துடுது, வழி தவறிடுறாரு. உடன் வந்தவங்களாம் எங்கே அங்கங்கே ஸ்கேட்டடாக ஆயிட்டாங்க. இரவு என்ன பண்ணுறது பார்த்தா, இரவில் விலங்குகள்லாம் வந்து நம்மளை போராட முடியாது, என்ன பண்ணுறது. அங்கங்கே பார்க்குற மரங்கள் சரியாமல் இல்லை, மேலே இருக்கிறது, பசி வேற வாட்டுது. அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு தூரத்தில் ஒரு சின்ன ஒரு குடிசை ஒன்று தெரிஞ்சுது. அப்பா, அது யார் இருக்காங்க தெரியல. அதில் ஒரு விளக்கு வெளிச்சம் வேறு தெரிஞ்சுது. அது குடிசைக்குள்ளே ஒரு கை கால் சரியாக நடக்க முடியாத ஒரு ஆள் உள்ளே இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார். ராஜாவுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த குடிசையில் அவன் தங்கி தான் ஆகணும். பெரிய அரண்மனையில் தங்குற ராஜாவுக்கு அந்த குடிசையில் தங்கிறது எப்படி இருக்கும்? தங்கி தாங்கன்னு வேறு வழி கிடையாது. அதனால சொல்லுவோம், ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அதுதான். அவன் குடிசையை சுற்றி வேறு என்ன ஒரே துர்நாற்றம். ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாது, சுற்றி அவன் பாத்ரூம்லாம் போய் வச்சுருக்கான். தாங்க முடியாது துர்நாற்றம். எப்படி தங்கிறதுன்னு தெரியல. ராஜா கொஞ்சம் தூரம் இருந்து ஒரு குரல் கொடுக்குறார். நான் இங்கே வந்திருக்கேன், ஒரு இரவு மட்டும் இங்கே தங்கணும், எனக்கு அனுமதி உண்டான்னு கேட்குறார். அவர் உள்ளே இருந்த குரல் வருது, சரி வாங்கோ, நான் ராஜா வந்திருக்கேன், நீங்கள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என் குடிசையை தேடி வந்திருக்கீங்க, வாங்கோன்றார். வந்து இதெல்லாம் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க சும்மா, நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன இடத்த தேடி வந்திருப்பேன். நீங்கள் ராஜாவாக இருந்தான்னா என்னவா இருந்தால், சக்கரவர்த்தியாக இருந்தால் என்ன இப்போ, ஏன் தயவுத்தாலும் உனக்கு வேணும். சரி தங்கணும்னு கேட்குறார். சரி, ஒரே ஒரு நிபந்தனை தான். என்ன நிபந்தனை சொல்லி, இந்த ஒரு இரவு தான் உங்களுக்கு அனுமதி, காலையில் பொழுது வெடிஞ்ச உடனே இந்த இடத்த விட்டு போயிடணும். அவன் மனசு நினைச்சாரா, நீ தங்குன்னு சொன்னாடு யார் இந்த இடத்துல இருப்பாங்க. நாளைக்கு மறுபடியும் அனுமதி கேட்டு என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறான்.
சரின்னு சொல்லிடுறார். கட்டாயம் போய்விடுன்னு சொல்லிடுறார். வந்த உடனே பசி வேறு, ஒரே பசி, என்ன பண்ணுறது? சரி போய் அந்த கொஞ்சம் தண்ணீர் இருக்குது, அங்கே போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, நம்ம சாப்பிட்லாம் சொல்கிறேன். ஏதோ ஒரு மாவு இருந்து அதை போட்டு கூழ் பண்ணியிருக்கார். ரொம்ப அதிக பசி. அந்த பசியில் அப்படி சாப்பிட்டாராம். அதுபோல் ஒரு உணவை சுவையை அவன் வாழ்நாளில் சாப்பிட்டு ருசித்தே இருக்க மாட்டான். அப்படி அதுதான் சொல்லுவாங்க, பசி எடுக்கும்போது ருசி தெரியாதுன்னு சாப்பிட்டுடுறாரு. சாப்பிட்ட உடனே வசதி அப்படியே அசந்து படுத்துட்டார். அப்போ சொன்னாராம் மறுநாள், நான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுவையான உணவை சாப்பிட்டதே இல்லை, நான் இங்கேயே தான் இருக்க போகிற, போக மாட்டேன்னுட்டான். அதுக்கப்புறம் அவர் தேடி ஆள்லாம் வந்தாங்க, குடிசையை கண்டுபிடிச்சி மந்திரிங்களாம் வந்தாங்க, அவரை கூட்டின்னு போயிட்டாங்க. இது கதை. இந்த கதை எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஜீவன் தான் ராஜா, குடிசை தான் உடல். வேறு வழி இல்லாமல் தான் இந்த உடலுக்குள்ளே ஜீவனாகி நாம் வந்திருக்கிறோம். விருப்பம் இல்லாமல் தான் வந்திருக்கிறோம் இல்லையா? புன்னீர், மழைநீர், செந்நீர் எல்லாம் சுரக்கின்ற இந்த வேட்கமரம் உருகின்ற வெட்ட தளிர்க்க வேட்கமரம் உருகின்ற சுடுகாட்டு இந்த உடம்புக்குள்ளே வந்திருக்கிறோம். வரணுமா நினச்சி ரொம்ப யோசித்து தான் உள்ளே வந்திருக்கிறோம். ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சான், உடலுக்குள் சில இன்பங்களை அவன் அனுபவித்து விட்டான். அதனால் அந்த குடிசைக்குள்ளே கூழ் உணவு கிடைச்சது மாதிரி இந்த உடல்லே இருந்து கொஞ்சம் சந்தோஷமாயிட்டோம். வெளியில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. நேரம் வந்தால் போயிடணும், ராஜா போல் போக மாட்டோம், வம்பு பண்ணுறோமா என்ன இந்த உடலில் இருந்து. வேறு வழி இல்லாத உடம்புக்குள்ளே வந்திருக்கிறோம், ஜீவனாக இருக்கிற நாம் போகணும். அது போகிறது தான் என்ன, மரணம். தயாராக இருக்கணும். வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆழும், இந்த மயக்கை அறுக்க எந்தை மெய்ஞான எழில்வாள் கொடுத்தான்னு சொல்கிறார். அந்த வரவு மறக்கக்கூடாது. எதுக்காக வந்தோமோ இந்த உடம்புல இருந்து எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து நிறைவு பெற்று இந்த உடல்ல இருந்து போகிறதுக்கு தயாராகிடணும். அதுக்கு தான் ஆன்மீக சாதனங்களை செய்கிறதுக்காக தான் நம்ம ஆசிரமங்களுக்கு வந்திருக்கிறோம், சாதனங்களை செய்கின்றோம். அதுக்காக தான் இந்த வாழ்க்கையை மற்றவர்களாவது இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த விஷயத்தை முயற்சி பண்ணுறாங்க. எதற்காக ஒப்படைத்து விட்டு வந்தவர்கள் அதைத்தான் பெற வேண்டும். அதை விட்டுட்டு வேறு என்னென்ன ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு என்ன, வேறு விவகாரங்களும் நம்ம மனசை செலுத்தக்கூடாது. ஆனால் என்ன ஆகிடுது, வந்துவிடுறோம் ஏதோ ஒரு ஆர்வத்தில், பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ஷன், அப்படியே என்னென்ன, அவ்வளோதான். அப்படி ஆகக்கூடாது. நம்ம எதுக்கு வந்தோமோ அதில் கவனம் இருக்கணும். ஆக நேரம் வந்தால் போயிடணும்னு சொல்கிறார். எது வேண்டாம் என்று சொன்னோமோ அது வேண்டும் என்று சொன்னது தான் என்ன, நம்ம இதிலே இருக்கிற ஆசைப்பட்டுருவோம். ஆக மரணம் வந்தால் என்ன பண்ணணும், சந்தோஷமாக டாட்டா பைபை போகிறதுக்கு தயாராக இருக்கணும். வருத்தப்படுறது ஒன்றும் இல்லை. ஞானிகள் என்ன செய்கின்றார்கள், இதையும் வேண்டாம் என்று, இது போகணுன்றதும் இல்லை, இருக்கணுன்றதும் இல்லை. அவர்கள் என்ன, நான் ஆத்மா போக்குவரவு இல்லாது புரிந்து கொண்டு அவர் அமைதியாக ஆனந்தமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நம்முடைய உடலே ஒரு வாடகை வீடு தான். அதன் உரிமையாளன் யார், மிருத்யு. அவர் காலி பண்ணுன்னு சொல்கிறார் சொந்த வீட்டுக்காரர். நாம் மறுக்கின்றோம் இல்லையா? ஓட்டை வீடு 9 வாசல் சொன்னான். 8 அடி குச்சிக்குள்ளே முருகையை எத்தனை நாள் இருப்பேன். ஆக உலகிலும் வாடகை வீடு இருக்குது, வாடகை இருக்காங்க. இது வாடகை கொடுக்கலன்னா ஓனர் வீடை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. தகராறு பண்ணுறோம். அரசாங்கமும் அரசாங்க சட்டமும் ஓனருக்கு சாதகமாக இல்லை, குடியிருப்பவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. போடுறாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற விஷயம்தான் இருக்குது. ஆக நீ வெளியே போகாதன்னது. இவர் சொல்கிற வாடகை கொடுக்குற, நான் எப்படிவா பிழைக்கிறது, நான் இருக்கிறதா அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எதை கட்டி வச்சுருக்கேன் வாழ்க்கைக்கு, நீ போகலன்னா எப்படின்றாரு. எப்படி இருக்க சரி. ஆக இங்கே பகவான் சொல்கிறார், நான் சரியான நேரத்துக்கு காலி செய்ய வைத்து விடுவேன்னு சொல்கிறார். அடியாட்கள்லாம் நிறைய வச்சுருக்கேன், எவனை வச்சிருக்கு, அவருடைய ஆட்கள் தூதர்கள் வச்சிருக்கு, அவங்கெல்லாம் வந்து உன்னை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறார். அதுதான் மிருத்து யம தர்மராஜா.
நான் எப்படியெல்லாம் இருக்கின்றேன்? சத்து அசச்ச அகம் அர்ஜுன, சதச்சாகம் அர்ஜுன இருக்கு பாருங்க, கடைசி வார்த்தை அது. சத்து என்றால் எதெல்லாம் கண்ணுக்கு தெரிகின்றதோ அதெல்லாம் சொல்கிறேன். எதெல்லாம் கண்ணுக்கு விசிபிளாக நமக்கு தெரிகின்றதோ அதெல்லாம் சத்து. பொதுவாக சத்துன்னா எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல் என்று பொருள். இங்கு சத்து என்றால் மேனிஃபெஸ்ட், கண்களுக்கு தெரிந்து கொண்டுள்ளது, ஸ்தூலம் சொல்லி அர்த்தம். அசத் என்றால் கண்களுக்கு தெரியாதது, அன்மேனிஃபெஸ்ட், சூக்ஷமமாக இருப்பது. ஸ்தூலமாகவும் வெளித்தோற்றத்துக்கு வந்ததாகும், சூக்ஷமமாகவும் வெளித்தோற்றத்துக்கு வராததாகும் நானே இருக்கின்றேன். யாருக்கு சொல்கிறார்? ஹே அர்ஜுனா, எதையெல்லாம் நீ பார்க்கின்றாயோ, எதையெல்லாம் நீ பார்க்கவில்லையோ அதெல்லாம் நான் தான் சொல்லிடுறார். நம்ம பார்க்குறதெல்லாம் நான் தான் சொன்ன, அப்போ பார்க்காததெல்லாம் அதுவும் நான் தான் சொல்லிடுறார், முன்னாடியே சொல்லிடுறார். ஆக இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பகவான் தன்னுடைய விபூதிய மகிமையை, பெருமையை கூறினார். இப்படி உணர்ந்து அனைத்தும் ஈஸ்வரன் என்று பக்தி செலுத்துபவர்கள் தான் விஸ்வரூப உபாசகர்கள் அல்லது விராட் பக்தி சொல்கிறார். இனி அடுத்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். த்ரைவித்யா மாம் சோமபா பூத பாபாஹ யஜ்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்ககதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகம் அஷ்னந்தி திவ்யான் திவி தேவ போகான். த்ரைவித்யா மாம் சோமபா பூத பாபாஹ யஜ்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்ககதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகம் அஷ்னந்தி திவ்யான் திவி தேவ போகான். இந்த 20, 21 2 ஸ்லோகங்களில் சகாம பக்தருடைய கத்தியை, அவர்கள் அடைகின்ற விஷயத்தை பற்றி பேசுகின்றார். சகாம பக்தர்கள்னா யார்? இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களின் மீது ஆசை கொண்டு அந்த பொருள்களை அடைய வேண்டும் என்கின்ற பக்தர்களுடைய நிலை என்ன என்று சொல்லுகின்றார். தாய்மன்னர் அழகாக ஒரு பாட்டில் சொல்வார், உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடி இணக்கமுறும் என் ஏழமை தான் என்னே பராபரமே. எவைகளையெல்லாம் உணர்த்தி இருக்கின்றாயோ அதை நாடாது உன்னை தான் நாடி இருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஏழ்மையான புத்தி என்ன ஆகின்றது, கீழான புத்தி உன்னை நாடாமல் உன்னால் படைக்கப்பட்ட பொருள்களையே நாடிக்கொண்டிருக்கின்றது. அதுதான் சொல்லுவோம், படைப்பை ஆராய்ச்சி செய்பவர் விஞ்ஞானிகள், படைத்தவனை ஆராய்ச்சி செய்பவர் மெய்ஞானிகள் சொல்லுவோம். உலகம் முழுக்க எதை ஆராய்ச்சி செய்கிறாங்க? எல்லாம் படைப்பை தான், எதெல்லாம் படைக்கப்பட்டோ அதை தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. தாய்மன்னர் சொல்கிறார், உணர்த்தும் உனை நாடாமல் உணர்ந்தவையே நாடி இணக்கமுறும் என் ஏழமை சொல்கிறார். அது என்னுடைய ஏழ்மைன்னு சொல்கிறார். ஆமாம், என்னுடைய புத்தியில் ஏழ்மை புகுந்து விட்டது. அர்ஜுனன் சொல்கிறான் பாருங்க, சாத்திமாம் பிரபன்னம் சிஷ்யஸ்தேகம். அதுபோல் இந்த இடத்துல இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இந்த பொருள்களை மட்டும் நாடி அதிலேயே ஆசை கொண்டு இருப்பவர்களை பற்றி நிலையை இங்கே பகவான் பேசுகின்றார். கத்தி என்றால் அவர்கள் அடைகின்ற பலன். அவர்கள் எதை அடைகின்றார்கள்? அவர்கள் கோல் என்ன? சகாமம் என்றால் ஆசை வசப்பட்டவர்கள். ஆசை, ஈஸ்வரனிடம் ஆசை உள்ளவர்கள் என்று அர்த்தம் இல்லை இங்கு. ஏனென்றால் ஈஸ்வரனுக்கு ஆசை உள்ளவர்கள் முமுட்சுன்னு சொல்கிறோம். ஈஸ்வரனுடைய மாயா ஸ்வரூபத்தில் அவர் படைத்த படைப்பை பொருள்களில் ஆசை இருந்தால் அவர்கள் சகாம பக்தர்கள். ஏன் பகவான் திடீரென்று சகாம பக்தருடைய கத்தியை கூறுகின்றார்? விஷயத்தை மாற்றிட்டார். நாம் சகாம பக்தர்கள் இல்லையே, நாம் நிஷ்காமமாக தானே பகவத்கீதையை படிக்கிறோம். இப்போ பகவத்கீதையை படிக்கணும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், மோட்சத்திற்காக படிக்கிறோம். சில பேர் என்ன செய்து விடுகின்றார், அதை கீதா ஹோமம், ஸ்லோகங்களை சொல்லி சுவாகா சொல்லி அதை ஹோமம் பண்ணிடுறாங்க. அதோட முடிஞ்சு அதை ஸ்லோகத்தை படித்து அந்த ஸ்லோகத்தின பதார்த்தம், அது அர்த்தங்கள், அது என்ன சொல்லியிருக்கு அதுதானே முக்கியம். அதுவும் ஹோமம் பண்ணிடுறோம். அது சரி புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லிட்டு, இது தப்பான தப்பு இல்லை, ஆனால் அதையும் பண்ணுறோம்.
ஆக ராஜ வித்யா என்று ஆரம்பித்தார் பகவான். ஏன் இந்த வித்யை ராஜ வித்யா சொன்னார்? ஈஸ்வரனை பற்றிய வித்யா. ஆகவே இது ராஜ வித்யா. எல்லா வித்யானாம் ராஜா, அதுதான் ராஜ வித்யா, பராவித்யா. பிறகு எந்த வித்யாவும் வேறு எந்த வித்யா ராஜ வித்யா இல்லை. காரணம் என்ன? அவையெல்லாம் அபராவித்யா, அனாத்ம வித்யா. ஆத்ம வித்யா மட்டும்தான் ராஜ வித்யா. வேறு எந்த வித்யாவை எந்த சாதனத்தின் மூலமாக அடைந்தாலும் அது நம்மை சம்சாரத்திற்குள் தான், இந்த உலக விவகாரத்திற்குள் தான் வைத்திருக்கும். இதிலிருந்து மீண்டு வர விடாது, அதிலேயே போட்டு அழுந்த வைத்திருக்கும். ஆகவே இந்த இரண்டு லோகத்துக்குள் நாம் எங்கே இருப்போம் என்பது நாம் செய்கிற சாதனத்தை பொறுத்து. ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறோமா, அனாத்மாவுக்குள்ளே இருக்கிறோமா? இங்கு இந்த 20, 21 இரண்டு ஸ்லோகத்தில் பகவான் சில விஷயங்களை சொல்ல போகின்றார். பகவான் சொல்கிற இந்த விஷயங்களை எனக்கு புரியலையே சொன்னான். புரிந்தால் ராஜ வித்யா, புரியல என்றால் ராஜகுகியந்தான், ரகசியம்தான். நான் எல்லா ஜீவராசிகளிடத்தில் இருக்கிறேன், என்னிடத்தில் தான் எல்லா ஜீவராசிகள் இருக்காங்க, உண்மையில் நான் அவர்களிடத்தில் இல்லை என்றெல்லாம் பகவான் என்ன பண்ணார்? பெரிய ரகசியத்தெல்லாம் சொன்னார். ஒரு மாதிரி அப்படி இப்படிலாம் படித்து முடித்தோம் ஒரு வழியாக. நம்ம கடினமான ஸ்லோகங்களை நல்லா அழகாக பார்த்தோம். இந்த வகுப்பு மட்டும் புரியல சொன்னால் அதுதான் ராஜகுக்கியன்னு சொல்லிடுறார். இது பெரிய ரகசியம்தான். ஆக ராஜ வித்யாவுடைய பலன் மோட்சம். பிற வித்யாக்களுடைய பலன் என்னென்னா சம்சாரத்துக்குள் இருக்க வைப்பது. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகின்ற 20, 21 ஆகிய 2 ஸ்லோகங்களுடைய சாரம். சகாம பக்தர்கள் எவ்வளவு பூஜை செய்து எவ்வளவு தவம் செய்து எந்த பலனை அடைந்தாலும், அவர்கள் சொர்க்கத்தை அடைந்தாலும் கூட புண்ணியம் தீர்ந்தால் மீண்டும் இந்த சம்சார உலகத்திற்குள் வந்து வீழ்வார்கள். அவர்கள் முழுமையாக துயரத்திலிருந்து விடுதலை அடைவதில்லை. சகாம பக்தருடைய இறுதி பலன் என்னவென்றால் சொர்க்கம் என்று சொல்லி அந்த சுகத்தை அடைந்து பிறகு மீண்டும் சம்சாரத்திற்குள் வந்து உழன்று கொண்டு இருப்பார்கள் என்று பகவான் பேசுகின்றார். அவர்கள் அடைவது துயரமே பலன் சொல்லிட்டார். ஆகவே இந்த வித்யாவிலிருந்து ராஜ வித்யாவிற்கு வர வேண்டும். எந்த வித்யா? அனாத்ம வித்யாவிலிருந்து ராஜ வித்யாவிற்கு வர வேண்டும். லௌகீக சுகத்தை தரும் ஞானத்தை பெறுவதை விட ஆத்ம சுகத்தை தருகின்ற வித்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்கு சொல்ல வருகின்ற கருத்து. ஸ்லோக சாரம் இதுதான். ஆசையுடன் இச்சையுடன் அவர்களை ஸ்லோகமானது வர்ணிக்கின்றது. ஸ்லோகம் பார்க்கலாம். வேதத்தின் கர்ம காண்டத்தை மட்டும் பின்பற்றியவர்கள், வேதாந்தத்திற்கே வராதவர்கள், யக்ஞ யாகம் முதலியவர்கள் மட்டும் செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் என்னிடத்தில் சொர்க்கத்தை மட்டும் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று பகவான் சொல்கிறார். அவருடைய பக்தியை பகவான் ஏற்றுக்கொள்கின்றார், தப்பு சொல்லலை. திரைவித்யா, 3 வேதத்தினுடைய கர்ம காண்டத்தை அனுஷ்டானம் செய்தவர்கள். அதர்வண வேதமும் இதில் அடக்கம் தான், ஆனால் பகவான் சொல்லலை. வேதத்ரி என்ற ஒரு கான்செப்டே இருக்குது. இருந்தாலும் பகவான் இங்கே நாமும் அதர்வண வேதத்தை சேர்த்துக்கிறோம். சோமபாகாக, யாகம் செய்பவர்கள், விதவிதமான யாகங்களை செய்தவர்கள். சோமபா சொன்னால் எப்படி யாகம் செய்பவர்கள் என்று பொருள் வரும் என்றால், பாகா சொன்னால் குடிப்பவர்கள் சொல்லி அர்த்தம். ஆமாம், நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. குடிக்காரர்கள் சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள் சொல்லணும். மதுப்பிரியர்கள் சொல்லணுமா? ஆமாம். சோமபாகா சொன்னால் சோமரசத்தை அருந்துபவர்கள் என்ற அர்த்தம். ரசம் சொன்னா சாரம். சோமபாகா, சோமலதா என்ற ஒரு செடியிலிருந்து அந்த ரசத்தை எடுப்பார்கள். லதான்னா செடின்னு அர்த்தங்க. பேர் லதான்னு பேர் வச்சா செடின்னு சொல்லி அர்த்தம். அது இரவில் சந்திரனுடைய ஒளிக்கதிரை வாங்கி நன்கு வளருமா அந்த சோமலதான்ற அந்த செடி. ஆமாம். ஆகவே சோமலதாவிலிருந்து ஒரு ஜூஸ் எடுப்பாங்களாம். அதை எடுத்து யாகத்துக்கு பயன்படுத்துவார்கள். பயன்படுத்தி இறுதியில் ஒரு தீர்த்த அளவிற்கு ஒரு சொட்டு, அவ்வளோதான், அதை அந்த அளவிற்கு பிரசாதமாக எடுத்து குடிப்பார்களாம் அந்த யாகத்தை செய்பவர்கள். ஆமாம். அப்படி குடித்தவர்கள், இதில் விசேஷம் என்னென்னா, அந்த சோமலதா சாரம் இருக்க கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டா போதையை தருமா. ஆமாம், அதிகம் குடித்தால் போதை. பிரசாதமாக ஒரு உத்தரணி அளவிற்கு எடுத்து சாப்பிடுபவர்கள். இவர்கள் எதற்கு இதை செய்கின்றார்கள்? புண்ணியத்தை பெற்று சொர்க்கத்திற்கு செல்வதற்காக. அதனால் சோமப்பா சொன்னால்
எப்படி நீங்கள் அந்த யாகத்தை செய்தவர்கள் சொல்லி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சோம லத்தாலேருந்து வரக்கூடிய ஜூஸு சாப்பிடுவாங்க அந்த யாகத்தின் இடைவில். ஆகவே இந்த அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். யாகத்தில் ஒரு ரூல் இருக்குது. யாகத்துடைய அங்கம் என்னென்னா தட்சணை. ரூல் படி யாகத்துக்கு என்னென்ன பொருள்களை எல்லாம் பயன்படுத்துகின்றோமோ மீதியை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது, அது தானமாக கொடுக்கணுன்ட்டு ஒரு முறை இருக்குது. யூஸ் அண்ட் த்ரோ அந்த காலத்தில் இருந்திருக்கு போல இருக்குது. ஆமாம், இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த குலதெய்வ கும்பிடலாம் போகிறாங்க பாருங்க. அவங்க குலதெய்வம் கும்பிடுறதுலாம் போகிறவங்க எல்லாத்தையும் அங்கே செய்த பொருள்கள் உணவுப் பொருள் எல்லாம் யார் யார் கூட கொடுத்துருவாங்க. மீது இருந்தால் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பூமியில் தோண்டி புதைச்சிட்டு வந்துடுறாங்க. எதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதில்லை. அந்த கான்செப்ட் இன்னும் கூட இருக்குது. யாகம் செய்யக்கூடிய யாக பூமியை கூட அந்த காலத்தை தானம் பண்ணிவிடுவாங்களாம். ஏதோ ஒரு வகையில் அந்த ஸ்பிரிட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, பார்க்குறோம். அங்கே போனால் யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்த எல்லாம் செய்கிறாங்க கிராமங்கள்லாம். பெரிய பெரிய இந்த சின்ன கும்பிடுனா 108 பே, பெரிய கும்பிடுனா 1008 பே. என்ன ஆடு கிடா விட்டு. ஆமாம், ஆனால் அங்கேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரதில்லை. யார் கேட்டாலும் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. ஆக விதவிதமான தாளங்களோட பலனினால் புண்ணியம் வருகின்றது. அப்படி பாவத்தை நீக்கி சொர்க்கத்துக்கு போக அந்த புண்ணியம் பயன்படும். இங்கே புண்ணியம் என்பது கரன்சி போல், பணத்தை போல், அதை எதற்கும் பயன்படுத்தலாம். அந்த புண்ணியத்தினால் சித்த சுத்தியையும் அடையலாம், சொர்க்கத்துக்கும் போவதற்கு அந்த புண்ணியத்தை பயன்படுத்தலாம். இவர்களெல்லாம் யார் என்றால் பாபத்தை நீக்கியவர்கள், புண்ணியத்தை செய்தவர்கள். பூத பாபாக, பூதம் என்றால் தூய்மையானவர்கள், பாப்பாக என்ற பாபத்திலிருந்து தூய்மை அடைந்தவர்கள். எல்லா பாவத்திலிருந்தும் இல்லை, சொர்க்கம் செல்ல தடையாக உள்ள பாபத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள் என்று சொல்லி மேலும் 3 சொற்களை சொல்லியிருக்கின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.